தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் கோயில்ல ஒப்பந்ததார ஊழியரா செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய அஜித்குமார் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையை தான் நம்ம சொல்ல போறோம். எவ்வளவோ கனவுகளோட வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா, டிகிரி முடிச்ச பையன் வாழ்றதுக்கு வழி இல்லாம பெரிய அளவுல வேலை கிடைக்காம கோவில்ல கிடைச்சிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் செக்யூரிட்டி வேலையை வந்து பார்க்குறாரு. அப்படி அவர் பார்க்கும் பொழுது, அவர் குடும்பத்த பார்க்கும் பொழுது ரொம்ப ஏழ்மையான பின்னணி கொண்ட ஒரு குடும்பம். அவருங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரே ஆம்பள பையனா இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு என்ன தேவைப்படுது? அவருக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு? இறந்து போன அஜித்குமார் வந்து, "நம்மளுக்கு ரொம்ப வறுமையா இருக்குது குடும்பம். நம்ம வந்து ஒரு வேலைக்கு போனா தான் நம்மளுக்கு பரவாயில்லையா இருக்கும்னு" சொல்லிட்டு என்ன பண்றாரு? அந்த வேலைக்கு போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு கோவில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிக்கிதான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலுக்கு அவங்க அம்மாவ கூட்டிட்டு சாமி கும்பிட வராங்க. அவங்கனால ஈர்க்கப்பட்டவைங்க, பணக்காரவைங்க கார்ல வந்திருக்கிறாய்ங்க. கார்ல வரவும் என்ன பண்ணிக்கிறாரு, நிக்கிதா என்ன பண்ணியிருக்கிறாங்க, வண்டிய விட்டு இறங்கி செக்யூரிட்டி கூப்பிட்டுருக்காங்க. அப்பதான் அஜித்குமார் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆன உடனே, இந்த மாரி எங்க அம்மாளுக்கு நடக்க முடியாது. எங்க அம்மாவ வச்சு தள்ளிட்டு போறதுக்கு அ ஸ்ட தள்ளுவண்டி மாரி ஒண்ணு வேணும். அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, சரி கோயில்ல கூட்டு போய் சுத்தி காட்டுறேன் அப்படின்னா, ஒரு 2, 3 மணி நேரம் ஆகும். எங்களுக்கு ஒரு ரூ. 500 காசு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவங்க அம்மாவ நிக்கிதா தள்ளிட்டு போலாம். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நிக்கிதா டாக்டரு. நிக்கிதா டாக்டரு. கார்ல வந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவால நடக்க முடியாதாம். இந்த தள்ளு வண்டியில வச்சு தள்ளிட்டு போணும். "நீ எனக்கு வந்து தள்ளி விடு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவர் என்னங்கிறாரு, "உங்க அம்மாவ நான் தள்ளிட்டு வரணுமா? சரி தள்ளிட்டு வந்து உங்களுக்கு கோயில சுத்தி காட்டுறேன். எனக்கு ஒரு ரூ. 500 காசு குடுன்னு" சொல்லி கேட்கிறாரு. அந்த அம்மா என்னங்குது, "ரூ. 500 குடுக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு ரூ. 100 தான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி அந்த பொம்பள சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர், பெண் மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்னன்றாரு, சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. "சரி போய் கார ரிவர்ஸ் விட்டுட்டு வா" அப்படின்ருக்கிறாங்க. பார்க்கிங்ல போட்டு வான்ட்டு. அவரு கொண்டு போய் கார பார்க்கிங் போட்டதும் சாவி குடுத்துட்டாங்க. எல்லாம் இது பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, வாக்குவாதம் ஆயிருக்குது. அந்த ரூ. 500 கடைசியா அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த பொம்பள இருந்துட்டு, டாக்டர் இருந்துட்டு, இருக்கப்பட்ட பணக்கார பொம்பள ரூ. 100 தான் குடுப்பேன்னு சொல்லி பேரம் பேசி ரூ. 200 சம்திங் குடுத்துருக்காங்க. அப்படி குடுத்துட்டு வாங்குன வாட்டி, அந்த ஈகோ வாக்குவாதம் வந்துச்சுல்ல, இவன நம்ம ஏதோ ஒண்ணு பழி வாங்கணும். இவன் நம்மகிட்டயே திமிரா பேசிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போயிட்டு காவல்துறையில போயிட்டு காவல் நிலையம் போய் ஒரு புகார் குடுக்குறாங்க. இந்த மாரி நான் வந்து திருப்புவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போன வாட்டி நான் வந்து பார்க்கிங்ல போட சொல்லி செக்யூரிட்டிட்ட என் கார குடுத்தேன். அவர் பார்க்கிங் போட்டு வந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க அம்மாவுடைய 10 பவுன் செயின் வந்து கார்ல கழட்டி வச்சிருந்தேன். அந்த செயின காணோம். இவரு எடுத்திருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியா புகார் அப்படிங்கிறது குடுக்குறாங்க. இத கேட்ட உடனே அங்க இருந்து இவங்க டாக்டரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பெர்சனாட்ருக்கு. அவிங்க ஒரு 5 போலீஸ்காரங்க வந்து இவர தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கோவிலுக்கு பின்னாடி வச்சு விசாரிக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. பதில் கிடைக்கல. மறுபடியும் அவங்க சகோதரர கூட்டிட்டு வந்து வச்சு அடிக்கிறாங்க. அப்பயும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல அவர் இறந்து போறாரு. அஜித்குமார் காவல்துறை அடிச்சதுல. இறந்து போன வாட்டி அவர வந்து என்ன பண்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி விடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது, உடம்புல ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து எலும்பு உடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தையே இந்த வழக்கு உலுக்கி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு கோவில் செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இந்த மாரி ஒரு பெண் நிக்கிதா வந்து இந்த மாரி சொல்றாங்க அப்படிங்கும்பொழுது, இதுல ஏகப்பட்ட ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது எழுந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த 5 காவலர்கள் வந்து கைதாயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கேஸ் நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. இந்த ஒரு இன்சிடென்ட், இந்த ஒரு சம்பவம் நடந்து 1 வருஷத்த தாண்டிருச்சு. இப்படி தாண்டின வாட்டியுமே கூட, இப்ப நிக்கிதா அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த நிக்கிதாவ பார்த்து கோர்ட் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அரசு தரப்பு கிட்ட. இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, நிக்கிதாவ ஏன் நீங்க கைது பண்ணலன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 2வது இந்த 5 காவல் அதிகாரிகள் மாட்டுனாங்க இல்லையா, அந்த அஜித்குமார்ன்னு கூடிய அந்த ஒரு அப்பாவி இளைஞன அடிச்சு, இப்ப சிறைச்சாலையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்ட ஜாமீன் மனு ரத்தாயிருச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு இது கிடையாது. உங்கள பார்த்து யாரும் தப்பு பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிருச்சு. அது மட்டும் கிடையாது. நிக்கிதா உடைய ஏன் கைது பண்ணல? நிக்கிதா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அந்த பொண்ணு இந்த மாரி புகார் குடுத்துச்சு அப்படிங்கும் பொழுது, சம்மந்தப்பட்ட ஆளுக்கு நீங்க வந்து போய் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம். இதெல்லாம் பண்ணாம நீங்க எதுக்கு அந்த அப்பாவிய அடிச்சு இது பண்ணிருக்கிறீங்க? நிக்கிதாவ ஏன் கைது பண்ணல? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? பெரிய இன்ஃப்ளூயன்சர் யாரா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கோர்ட் ஏகப்பட்ட சரமாரி கேள்விகள எழுப்பியிருக்கிறாங்க. இந்த கேஸ்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எத்தன வருஷம் ஆனாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேரளால அபயா கேஸு 27 வருஷம் கழிச்சு நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிறது ஜெயிச்சுச்சு. அதே மாரி தான் இந்த அஜித்குமார் கொலை வழக்குலயும் நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஜெயிக்கும். உண்மை எப்பவுமே ஜெயிக்கும். கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாரி தான் இதுவும். கொஞ்சம் டைம் ஆனாலும் கண்டிப்பா ஜெயிக்கும், ஜெயிக்கும், ஜெயிக்கும். நியாயம் தான் ஜெயிக்கும் எப்பவுமே.